வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இது உங்களுடைய ஜூன் 2024 மாத ராசி பலன். உங்களுடைய ராசியிலிருந்து 3வது வீட்டில் சனி பகவானும், உங்களுடைய 4ஆம் வீட்டில் ராகுவும், 5ஆம் வீட்டில் செவ்வாய், உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் தற்சமயம் 6ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதனுடன் சேர்ந்து பயணிக்கிறார். 10ஆம் வீட்டில் கேதுவும் இருக்க உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஜூன் மாதத்தில். இதுக்கு காரணம் 10ஆம் இடத்துல இருக்கிற கேதுவோடைய நிலைதான். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையை செய்திருந்தாலும் அதற்குரிய பாராட்டுக்கள் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வேதனை குழப்பத்தோடையே நீங்கள் அமர்ந்திருப்பீங்க. அதனால் தயவுசெய்து வேலை செய்கிறதுல மட்டும் குறைச்சிடாதீங்க. உங்களுடைய விடாமுயற்சியுடன் செய்யக்கூடிய அத்தனை வேலைக்கும் இப்போது இந்த மாதத்தில் இல்லைனாலும் அடுத்த வர மாதத்துலலாம் கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்குங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்களோ, நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களோ முதல் பாதியில் அவ்வளோவான ரிட்டர்ன்ஸோ லாபமோ கிடைக்கலையேன்னு சோர்வடைஞ்சிடாதீங்க. நீங்கள் மாதத்துடைய பிற்பகுதி கடைசி வரை காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய ராசியின் 6ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன், குரு, புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாம் இப்பொழுது அந்த முதல் பாதியில் வியாபாரத்தில் நிறைய சவால்கள் இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நடத்துவாங்க. ஆனால் அவங்களே உங்களுடைய பிற்பகுதி மாதத்தில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி லாபம் கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகள், அதுக்கான வழி அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய 5ஆம் வீடு, அதாவது அவருடைய சொந்த வீட்டிலேயே இருந்து உங்களை பார்க்குற இந்த காரணத்தினால ஓரளவுக்கு பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமைஞ்சிருக்கிறது. படிப்பில் பிரகாசமாக நீங்கள் ஜொலிப்பீங்க. குறிப்பாக இந்த தனுசு ராசி மாணவர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய அடமெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எது படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுலேயே தான் நான் இருப்பேன் அப்படின்ற ரொம்ப ஒரு டிட்டர்மைண்ட் அண்டு ஃபோக்கஸ்டோடு நீங்கள் இருப்பீங்க. விடாமுயற்சியோடு நீங்கள் காத்துட்ருக்கிற இந்த நேரம் உங்களுக்கு கட்டாயமாக பதிலளிக்கும், பலனளிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே அவ்வப்பொழுது பிரச்சனைகள்லாம் இருந்து வந்தால் அதெல்லாம் நீங்கும். குறிப்பாக உங்களுடைய சகோதரிகளிடம் நீங்கள் அதிக கவனத்தை நீங்கள் செலுத்துவீங்க. அவங்களுடைய நன்மதிப்பையும் நீங்கள் பெற்றிடுவீங்க. இதனால் உங்களுடைய சகோதரத்துவம் அதிகரித்து பலமுடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தோடு சேர்ந்து வெளியே பயணிக்கும் ஒரு காலமாகவும் இது அமைஞ்சிருக்கிறது. நிதி சுமை அதனால் கொஞ்சம் அதிகரிக்கும். முடிந்தவரை பணத்தை அதிகமாக செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதிகமாக சேர்க்கறத விட விரயம் இருக்கிறதுக்கான ஒரு காலமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. மீண்டும் அடுத்த மாதம் உங்களின் ராசி பலனை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.